செம்ம பேக்ரவுண்டு. அப்புறம் அண்ணியே நாங்களாம் ஏந்து போட்டுமா? ராகுலே அடி வாங்க போற நீ என்ன அண்ணியே ஏந்து போட்டுமான்னு தானே கேட்டேன். நாங்கள் ஏந்து போனா தானே இந்த பேக்ரவுண்டில் நீங்களும் எங்கள் அண்ணனும் பூச்சுக்குன்னு கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம். ஐயோ கடவுளே, என்ன நீ வெக்கம் வருதோ? நீ முதல்ல இப்படி கூப்பிடுறது நிறுத்துடா. ஏன்டி அது என்கேஜ்மெண்ட்ல பேசி முடிச்சிட்டாங்கல்ல, இதுக்கு மேல நீ எனக்கு அண்ணி தான். நான் அண்ணி தான் கூப்பிடுவேன், இனிமேல்ட்டு நந்தினி எல்லாம் கூப்பிட மாட்டேன். ஒன்லி அண்ணி அண்ணி அண்ணி. ராகுலே, நீ கூப்பிடுறதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா கொஞ்சம் அழகா கூப்பிடேன்டா. அவளை கலாய்க்கிற மாதிரி கூப்பிடுற. இதுக்கு மேல யார் உலகத்துல அழகா கூப்பிடுவா? சரி ஓகே அண்ணி. ஏ பாரி காயத்ரி, உன் புருஷன் ஓவரா பண்றான். அமாவாசை கூட இல்லை இன்னைக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல இதுக்கு. அடியே என்ன வாய் ஓவரா இருக்குது அம்மாவல்ல, வேற மாதிரி ஆயிடுவான் அப்புறம் ராகுல் பாத்துக்க. ஓ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அப்ப நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு மறந்துட்டேன், அப்படித்தானே? ஞாபகப்படுத்தவா? இல்ல வேணாம் சரி வேணாம், இப்ப அதை பத்தி பேச வேணாம். சரி அப்புறம் நாளைக்கு எல்லாம் காலைல ஊருக்கு கிளம்புனா, நாளைக்கு வேலை இருக்குது இல்லடி நந்தினி உனக்கு? எப்படி பயப்படுறான் பாரு டவுசரு. அண்ணா பாருண்ணா, உன் பொண்டாட்டி என்ன டவுசருங்கிறா? ஏன்டி அவனை டவுசருங்கிற? பேண்ட் தானே போட்டுக்கிறான், பேண்ட்னு கூப்பிடுறி. இவரு அதுக்கு மேல சந்தோஷ் உங்களை கலாய்க்கிறான். அடியே என்னடியே இப்பவே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்ட? ஐயோ காயத்ரியே, நாளைக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான் போலயே. அண்ணனையும் தம்பியையும் பிரிச்சியே வீட்டையே ரெண்டு ஆக்கிடுவா போலயே. முதல்ல இந்த கிழவிங்க மாதிரி பேசுறது நிறுத்துறா. அப்பா தெருமுனையில உட்கார்ந்து இருக்கு பத்தியா ஒண்ணு, அதுதான்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா காலை நீட்டிக்கிட்டு வாட்டமா உட்காந்துருக்கான் பாரு. இதுல இழுத்து வேற பேசுறான்டியே. இப்பெல்லாம் இப்படித்தான் இருக்கான் இவன். இந்த பாட்டிங்க கூட அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கின்னு அதுங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான். ஐயோ அப்புறம் சொன்னல. சரி விடுறியே, சும்மா என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காத. அப்புறம் எங்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் என்னடி போயிடுக்கலாம்? புதன்கிழமை போலான்னு இருக்காங்கடா எல்லாரும். புதன்கிழமையா? அப்ப நான் அன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன். சரி நீ வேலையை விட்டுறேன்டி. இதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் போட்டோ ஷூட்டு அதுக்கு நல்லா லீவ் கேட்க முடியாது. வேலையை விட்டுரு பேசாம. கரெக்டு தான், திங்கக்கிழமை போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வெட்டிங் எல்லாம் முடிஞ்சிடும்ல, அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓ அப்ப எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டியா அதுக்குள்ள? பின்ன எங்கேஜ்மெண்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிதான் யோசிக்காம இருக்க முடியும்? எல்லாத்தையும் அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். சரி திடீர்னு எங்கேஜ்மெண்ட்னு சொன்னாங்களே, எப்படி இருந்துச்சு உனக்கு ஃபீலிங்ஸ்? அதை ஏன்டா கேக்குற நீ வேற? பயங்கரமா இருந்ததுடா, சூப்பரா இருந்துச்சு. அப்படியே உலகத்தோட உச்சியில உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது. பாரு உனக்கே எப்படி இருந்ததுன்னா, 12 வருஷமா உன்னை ஒன் சைடா லவ் பண்ண மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும் ப்ரோ? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கு உலகமே என் கைக்குள்ள அடங்கின மாதிரி இருந்ததுடா. அப்பா வேற லெவலுக்கு போங்க. அவ உலகத்து மேல ஏறி நின்னுன்றா, நீங்க உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கினுன்றீங்க. சூப்பர் போங்க. அப்படிதான்டா இருக்கும், லவ்லி கப்பிள்ஸ் ஆச்சு 2 பேரும். அண்ணா என்னம்மா, ஏன்னா ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். மணி அப்செட்டா இருக்கான்னு நீங்களும் அப்செட்டா இருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேணா அவகிட்ட போய் பேசுங்கண்ணா. எப்படியும் நாளைக்கு காலையில எல்லாரும் ஊருக்கு வேற கிளம்பிடுவோம். அவளும் இன்னைக்கு ஃபுல்லா தனியாவே இருக்கா, எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. பேசாம நீங்க போய் அவகிட்ட பேசுங்களேன். சரிம்மா, நானும் அதை தான் யோசிச்சேன். சரி நான் போய் பேசுறேன் அவகிட்ட. இதுக்கப்புறம் அவளை எப்போ பாப்பேன்னு தெரியல. சரி ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். இருங்க ப்ரோ, நாங்களும் வரோம். ஏற்கனவே குளிர் வேற ஓவரா அடிக்குது, கீழே போனால் தான் நல்லா இருக்கும். காயத்ரி வாடி போகலாம். அண்ணா அண்ணி 2 பேரும் கொண்டாடி பேசிட்டு வாங்க, நாங்கள் போகிறோம். டேய் இப்போ சொன்னியே இந்த அண்ணி நல்லா இருக்குடா. ஏ சி. சரிங்க அண்ணி, இனிமேல் இப்படியே கூப்பிடுறேன். இங்க வா. அங்க வரணுமா? இல்ல இங்கன்னு சொன்னியடா, அது தெரியாம சொல்லிட்டு நீ நாளைக்கு நீ. நான் தானே பார்த்தேன். சரி வாங்க போய் எல்லாரும் போவோம். லவ் பேர்ட்ஸ் கொஞ்ச நேரம் தனியா கொஞ்சிக்கிட்டோம். பாய் நந்தினி, பாய்னா. பயமா? ஐயோ செல்லக்குட்டி சிரிப்ப பெரு, ரொம்ப ஓட்டாதடா. போ போறேன் பிரதர், துரத்தாதீங்க. வாடா எருமை, சும்மா பேசிக்கிட்டே இருப்ப நீ. ஆனா நாங்க போயிட்டு வரோம்னா. நந்தினி பாய்டி. பாய்டி. சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடி ஆச்சு? கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லு நந்தினி. சந்தோஷ் மணி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? மணிக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுல விருப்பம் இல்லை. என்ன நந்தினி சொல்ற? அவளுக்கு ஏன் விருப்பம் இல்லாம போக போகுது? உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டால. ஆசைப்பட்டாதான் சந்தோஷ், அவளுக்கு ஆசை இருக்குதான். ஆனா இப்ப நடக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எதை வச்சு அப்படி சொல்ற? காலையில வரையும் என்கிட்ட அவ நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா சந்தோஷ். என்கேஜ்மெண்ட் விஷயத்தை பத்தி எப்போ வீட்டில் பேசி முடிச்சாங்களோ அதுக்கப்புறத்துல இருந்து அவ என்கிட்ட சரியாவே பேசுறது இல்லை. மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இன்னைக்கு அவ சாப்பிட கூட இல்லை, தெரியல உங்களுக்கு? மதியமும் சாப்பிடல, ஏன் நைட்டு கூட சாப்பிடல, வேணாம்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துருக்கா. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அதுதானே காரணமா இருக்கும். அவளுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லைங்கிறது தானே காரணமா இருக்கும். நந்தினி எனக்கு இப்போ கூட சுத்தமா புரியல நந்தினி. நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, அவளுக்கும் மனோஜ் அண்ணனுக்கும் மேரேஜ் வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில நம்மளுக்கும் என்கேஜ்மெண்ட் வச்சு இப்போ எல்லாரோட பார்வையை நம்ம மேலே திரும்பிடுச்சு இல்லை. இப்போ அவளை யாரும் கண்டுக்காத மாதிரி அவள் ஃபீல் பண்றா. அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு ரீசனா இருக்கும்னு தோணுது. ரொம்ப சில்லியா இருக்கே இதெல்லாம்.
அதெல்லாம் அவளுக்கு சில்லியாக இருக்காது சந்தோஷ். கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய கனவு. ஸோ அவளுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் அவள் பண்ணணும்னு ஆசைப்படுவாள்ல. எல்லாரோட பார்வையும் அவள் மேலே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவளுக்காக எல்லாரும் பண்ணுறாங்கங்கிறத அவள் ஃபீல் பண்ணணுங்கன்னு நினைப்பா. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. எல்லாமே டபுளாக நடக்கும் நம்ம வீட்டில். எல்லாரோட பார்வையும் நம்ம மேலேயும் திரும்பும். என் மேலேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க எல்லாரும். அது கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்காது சந்தோஷ், எனக்கு நல்லா தெரியும். இதில் நம்ம தப்பு எதுவுமே இல்லையே நந்தினி. நம்ம ஒன்றும் போய் கேட்கலையே என்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்கன்னு. வீட்டில் டிசைட் பண்ணாங்க, நம்ம சரின்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ண முடியும் அதுக்கு? எனக்கும் ஒன்றும் புரியல சந்தோஷ். பேசாமல் இந்த என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லிடலாமா? மணியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாமா? நந்தினி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது நந்தினி. நம்ம சம்மதத்தோட தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ இப்போ போய் வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரீசன் கேட்பாங்க. என்னன்னு சொல்லுவ? மணிக்கு பிடிக்கலங்கிறத என்னால் சத்தியமாக வெளியே சொல்ல முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறது சந்தோஷ்? என்னால் அவளையும் கஷ்டப்படுத்த முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ மணிக்காக இந்த அளவுக்கு யோசிச்சு என்கேஜ்மெண்ட்டே வேணான்னு சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது நந்தினி. நீ அவன் மேலே நிறைய பாசம் வச்சிருக்க, எனக்கு அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வேண்டாம், அது நல்லா இருக்காது. அவளுக்காக மற்றவங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் என் சந்தோஷத்தையும் நான் இழக்க மாட்டேன் நந்தினி. என்னால் இது முடியாது, நான் ஒத்துக்கவும் மாட்டேன். அப்போ அவளை கஷ்டப்படுத்திட்டு தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை நந்தினி, அவகிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம். சரிங்க சந்தோஷ், நான் பேசுகிறேன் அவகிட்ட. நீங்கள் எதை பேச வேணாம், சரியா? சரி நீயே பேசு. சரிங்க சந்தோஷ். சரிங்க வா, ஒரு ஹக் கூட எனக்கு. ஏன் எதுக்கு? என்கேஜ்மெண்ட் நடக்க போதுரி நம்மளுக்கு, ஒரு ஹக் தானே கேட்கறான் கூட. அதுவும் இல்லாம இதெல்லாம் எனக்கு பல வருஷத்தோட தவண்டி. வந்து ஒரே ஒரு ஹக் மட்டும் கொடுத்துட்டு போயினே இருக்கு நீ பாட்டுன்னு. அதெல்லாம் முடியாது, போங்க. இதோ பாரு, உனக்கே தெரியும் என்னை பத்தி. ஒழுங்கு மருதே ஒரு ஹக் கொடுத்துரு, இல்லைன்னு வெய்யே வெரைட்டி வெரைட்டி ரொமான்ஸ் பண்ணுவேன். அப்புறம் உன்னால தூங்க முடியாது இன்னைக்கு. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சுப்பேன். என்ன பண்ணுவீங்க அப்பா? எதுக்கு நீ இப்போ அவரை ஞாபகப்படுத்துற? ஏன் பயமா இருக்கா? ஆமாண்டி, ரொம்ப பயமா இருக்கு. இது பாரு, கை காலெல்லாம் நடுங்குது. ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சினா எல்லாம் சரியாயிடும். ஓவரா தான் பேசுறீங்க நீங்க. இதுக்கே ஓவர்ன்ட்ட. சரி சரி, வந்து வந்து டக்குன்னு மாமனை கட்டி பிடிச்சிட்டு போயினே இரு. தேங்க்யூடி செல்லும். நந்தினி சொல்லுங்க சந்தோஷ். என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுங்கிற ஐடியாவை மைண்ட்ல இருந்து எடுத்துரு நந்தினி. மணியை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வேற ஐடியா பார்த்துக்கலாம். சரிங்க சந்தோஷ், ஆனால் எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குது. ஐடியாவே வரலனாலும் பரவாயில்ல நந்தினி, நீ அவகிட்ட பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. இது நாம ஆசைப்பட்டு போய் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்கல, பெரியவங்களா பார்த்து பண்ணி வைக்கிறாங்க, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தே ஆகணும் நந்தினி. நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன், இதை கேன்சலும் பண்ண விட மாட்டேன். சரிங்க சந்தோஷ், ஆனால் கேன்சல் பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமை வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு வாய்ப்பே இல்லை சரியா. வீட்டில் இருக்க யாரும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன் மணிக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் மணியாலையும் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் அவளுக்காகன்னு நீ கேன்சல் பண்ணால் மட்டும்தான் இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகும். ஆனால் அப்படி நீ மட்டும் பண்ணணும் ஏன் நந்தினி, சத்தியமாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என்ன சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் சொன்னேன்னு நந்தினி, இதை நானும் ஆசைப்பட்டு கேட்கல, நீயும் ஆசைப்பட்டு கேட்கல. அவங்களா பார்த்து டிசைட் பண்ணாங்க, இதை நடந்தே ஆகணும், அவ்வளோதான். அன்லெஸ் அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நந்தினி. ஆனால் மணிக்காக நீ கேன்சல் பண்ணேன்னு வையேன், சத்தியமாக நான் ஒத்துக்க மாட்டேன். அது என்ன சந்தோஷ், அவள் உங்கள் தங்கச்சி தானே, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவள் என் தங்கச்சின்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஆனால் அவளுக்கு இந்த அளவுக்கு பொறாமையோ இந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருக்கும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தல, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல நந்தினி. அதுக்காகவே எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடத்தி ஆகணும் நந்தினி. அது எனக்கு ஒரு பிடிவாதமாகவே இருக்கு இப்போ. தங்கச்சி ஒரு பக்கம் குட்டி குரங்காட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அண்ணன் ஒரு பக்கம் பெரிய குரங்காட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குரங்குங்க மத்தியில் நான் எப்படி போய் வாழ போறேன்னு தெரியலையே. சிரிக்கிறார் பாரு இவரு. ஏங்க திட்டுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது திட்டுறதுக்கெல்லாம் மனசு வருமா என்ன? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அடப்பாவி மனுஷா. ஏங்க மண்டை கூசுதுங்க, தயவு செஞ்சு அமைதிருங்க. உன்னை ரொமான்டிக் மூடுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா எப்ப பாரு சிரிக்கிறியடி பைத்தியக்காரி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளவுதாண்டி தூக்கி போட்டு மிதிப்ப உன்னை. நானும் தான். என்ன தூக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா முதல்ல உனக்கு? ஆளை பார்த்து எடை போடாதீங்க சந்தோஷ். இப்படித்தான் கயிறு இழுக்கிற போட்டியிலையும் ஓவரா வைப்பேசினீங்க, ஆனால் அவுட் ஆனீங்கல்ல. எப்படி பிடிச்சி இழுத்தோம் பார்த்தீங்கல்ல. உங்களை பிடிச்சி இழுத்த எனக்கு தூக்க தெரியாதா என்ன? என்னமோ நேர்மையா ஜெயிச்ச மாதிரி பேசுறியடி. ஏமாத்தி தானே ஜெயிச்ச நீ அன்னைக்கு. ஏதோ ஒன்று இழுத்தோம்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ பேச்சு கொடுத்து என்ன டைவர்ட் பண்ண. அதுவும் இல்லாம என் ஸ்ட்ரென்த் மொத்தம் லூஸ் ஆயிடுச்சு, கான்சென்ட்ரேஷனும் மிஸ் ஆச்சு. அதனாலதான் அன்னைக்கு நான் தோத்து போனேன். இல்லைன்னு வெய்ய அவள ஜெயிச்சிருப்பண்டி. இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியதான். நீங்க தோத்து போயிட்டு பேச்ச பாரு. ஏமாத்தி ஜெயிச்சுட்டு பேச்ச பாரு இவளுக்கு. சரி சரி விடுங்க, அழுவாதீங்க. நான் எங்கடி அழுதேன்? நீங்க விட்ட கண்ணீர்ல தான் உங்க மேல் சட்டையெல்லாம் நினைஞ்சு ஜில்லுன்னு ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. வைத்தியக்காரி என்ன பேசுறப்ப அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம், இல்லைன்னா கிஸ் பண்ணிட்டு இருப்பேன். பாரு யோ, நான் போய் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் விடியா முதல்ல. சரி சரி சாரி சாரி. அந்த பயம் இருக்கணும். எப்படி பயப்படுறாம இருந்தாலும் கேட்டா பயம் இல்லைங்கிறான்.
சரிம்மா, நீ ஏன் இப்படி இருக்கன்னு நான் இனிமேல் உன்னை கேட்க மாட்டேன், சரியா? நீ தயவு செஞ்சு இந்த பாலையாவது குடிச்சிட்டு படு. மதியத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல மணி, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த பாலை மட்டும் குடி. ஆமாம், பெருசாக கஷ்டப்பட்டுட்டாராம். எனக்காக நீங்கள் என்ன சாப்பிடாமையா இருந்தீங்க? இல்லை நான் சாப்பிடலன்னு என் பின்னாடியே வந்து என்கிட்ட சாப்பிட சொன்னீங்களா? இல்லை நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன கஷ்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும் போது நீ பாட்டு நீ எழுந்து போயிட்ட, அது தப்பு தானே? அதனால தான் நான் உன் பின்னாடி வரல. இங்கே பாருமா, நீ எல்லாத்தையும் விட்டுரு. நான் உன்கிட்ட எதையுமே கேட்க போறதில்ல. நீ வெறும் வயிறோட படுக்காத, ஜஸ்ட் இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு படு. உனக்காக தான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். நான் தான் வேணாம்னு சொல்கிறேன். எதுக்கு இப்போ சும்மா ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு போங்க இங்கிருந்து. இங்கே பாருமா, நீ சீன் போடுறான் அது இது நல்லா சொல்லாத, சரியா? நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இதை போனா போட்டுமே பாவமாக உட்காந்துருக்கேங்கிறதுனால தான் பால் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப பேசாத. நீ முதல்ல இந்த பாலை பிடி. வேணாங்கிறல்ல. பாலை வாங்கி குடிமணி. என்ன நீ குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? புடி நீ முதல்ல இதை. வேணாம்னு சொன்னா எடுத்துட்டு போயிடுங்க. தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது என்ன நீ உன் இஷ்டத்துக்கு இவ்வளவு திமிரா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ புடி இதை. வேணாம் சொல்லியும் கேட்க மாட்டீங்களா? ச்சீ. வர கோவத்துக்கு அப்படியே அரைஞ்சிடலாமான்னு தோணுது. என்ன ஜென்மமா இருப்ப நீ எல்லாம்? உனக்காக தானே பால் எடுத்துட்டு வந்த, இப்படியே மேல ஊத்துவ? மூச்சு பாரு அவளுக்கு. இந்த பாரு, இன்னொருத்தவன் நீ கிட்ட பேச நடுவியா, அப்புறம் இருக்குடி உனக்கு. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னாலாம் எந்த அவசியமும் கிடையாது. வந்து நிற்கவும் மாட்டேன். நான் தான் பால் வேணாங்கிறல்ல, போக வேண்டியதானே. அப்படியே பெரிய இவராட்டம் வந்துட்டாரு இப்பதான் பாலை தூக்கிக்கிட்டு. எல்லாத்துக்கும் இந்த நந்தினி தான் காரணம். இப்போ அவர் இப்படி பேசிட்டு போறதுக்கும் அவ தான் காரணம். நான் அவர் மேலே பாலை கொட்டினதுக்கும் அவ தான் காரணம். அவள் மட்டும் இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லாமல் இருந்திருந்தானா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும்ல. இப்போ அவளுக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமா? என் கல்யாணத்தில் எல்லாரும் என்னை பற்றி தான் பேசணும்னு எவ்வளோ ஆசாசியாக இருந்தேன். எவ்வளோ அழகான ட்ரெஸ் எல்லாம் போடணும், எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிக்கணும், ஹேர் ஸ்டைல் எல்லாம் சூப்பராக வைக்கணும்னு, அழகழகான ஜுவல்லரி எல்லாம் வாங்கி போட்டுக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாம் நாசம் பண்ணிட்டு அந்த நந்தினி. இப்போ அவளும் கல்யாண மேடையில் இருந்தானா எல்லாரும் அவளை தானே பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் முக்காவாசி பேராச்சும் அவளை தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட கல்யாணம் என் கல்யாணம் மாதிரி இருக்காது. அது இப்படி ஒரே மேடையில் 2 பேருக்கு கல்யாணம் நடத்தி வச்சா அது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குமே. வெட்டிங் ஆனிவர்சரியில இருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமே. அதில் என்ன ஸ்பெஷலாக வந்துட போகுது? இது என் கல்யாணம்னா நான் தானே அங்கே ஸ்பெஷலாக இருக்கணும். அது எப்படி அவள் ஸ்பெஷலாக இருக்கலாம் அன்னைக்கு? ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது எவ்வளோ ஸ்பெஷலான டே. அதை லைஃப் லாங் அவங்க நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆனால் நான் என் கல்யாணத்தை பற்றி நினச்சி பார்த்தா அதில் நந்தினியும் தானே இருப்பா. அப்புறம் எப்படி அது எனக்கு ஸ்பெஷலாக இருக்கும்? என் கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு நந்தினி கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் அவள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ எனக்கே போட்டியாக வந்திருக்காள்ல. என் நிம்மதியை கெடுக்கணும், என் சந்தோஷத்தை கெடுக்கணும், என் கல்யாணத்தையே கெடுக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அவள். கேவலமானவ. இவ்வளோ போய் நான் ஃப்ரெண்டாக பார்க்குறேன் பாரு. சி. அடச்சி, இவ்வளோ கேவலமாவா நந்தினியை பற்றி யோசிச்சு வச்சிருக்க நீ? நீ எதுக்கடி முதல்ல ரூம்குள்ளே வந்த? கதவை தட்டிட்டுலாம் வர மாட்டியா? அப்படியே கதவு திறந்துருந்தா உடனே உள்ளே வந்துருவியா? சி, எனக்கு ஒன்றும் உரங்களை வரணும்ல ஒன்றும் அவசியம் கிடையாது. மனோ அண்ணன் மேலே பால் கொட்டி இருந்தது. பாவம் சூடு தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காராங்க. என்னன்னு கேட்டதில் சனியை முடிச்ச நாய் நீ தான் ஊத்துனன்னு சொன்னார். அதனால தான் உன்னை கேவலமாக திட்டிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது நீ நந்தினியை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ரொம்ப ஓவரெல்லாம் பேசாதானே, வெளியே போ முதல்ல. என்ன வெளியே போன்னு சொல்கிறதுக்கு நீ யாரடி நாய? நீ போ வெளியே. சி, நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது. தேடி பிடிச்சனால வந்துடுதுங்க தொல்லை பண்ணுறதுக்கு. உன்னை யாரும் வந்து தொல்லை பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நீ தான் பெரிய தொல்லையே. ஆமா, எதுக்குடி நந்தினியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க? அவள் எதுக்குடி உன் கல்யாணத்தை கெடுக்கணும்னு ஆசைப்பட போறா? என்ன ஜென்மமாடி இருப்ப? அவன் உன் ஃப்ரெண்டு தானே, இப்படியே கேவலமாக பேசுவ? ஆமாம், பெரிய ஃப்ரெண்டுன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நான் இப்படி ஆப்பிடிக்கிறேன். எனக்கு வேணாமணி, ரொம்ப தப்பாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இங்கே பாருடி காயத்ரி, எனக்கும் இப்படியெல்லாம் பேசணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் அவள் ஏன்டி இப்படி பண்ணுறாவ? அவ என்னடி பண்ணா? எதுக்காகடி இப்போ எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னாவ? அவ ஆசைப்பட்டு கேட்கலையேடி. பெரியவங்க ஒரே மேடையில் 2 கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தானே அவள் ஓகே சொன்னா. மற்றபடி அவளாவோ இல்லை சந்தோஷம்னோ போய் கேட்கலையே எங்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்கன்னு. நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? கோவப்படாமல் வேற என்ன பண்ணுவாங்களா? என் கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு விஷயமும் எல்லாரும் எனக்காக பார்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் அவள் வந்து பங்கு போடுறாள். மணி, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறியோன்னு தோணுது மணி. உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் எல்லாரும் செய்யதாண்டி போகிறாங்க. அதிலிருந்து பரிச்சு நந்தினிக்கு பண்ண போகிறது கிடையாது. அவளுக்கு தனியாக பண்ணுவாங்க, உனக்கு தனியாக பண்ணுவாங்க. அவ்வளோதானடி. இதில் என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? ஏண்டி உனக்கு நான் சொல்றது புரியவே இல்லையா? என் கல்யாணம் நாள் அன்னைக்கு நான் மட்டும் தாண்டி ஸ்பெஷலாக இருக்கணும். ஆனால் என் கல்யாண நாள் அன்னைக்கு நந்தினி வந்து அங்கே ஸ்பெஷலாக நிற்பா. ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியும் எல்லாரும் ஒன்றா கொண்டாடுற மாதிரி இருக்கும். எதுக்கு எனக்கு இந்த தலையெழுத்து? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உன் கல்யாணம் நல்லா நடந்ததில்ல. ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு சடங்கையும் எங்கள் அம்மா உனக்காக பார்த்து பண்ணாங்கல்ல. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணல. நீ ஆசைப்பட்டதுக்கு அதிகமாகவே உன் கல்யாணத்தில் எல்லாமே சூப்பராக நடந்ததில்ல. அப்படி
அப்படி இருக்கும்போது என் கல்யாணமும் அப்படி நடக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டுவேன். இதுல அவ வந்து பங்கு போடுவா, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க நீ லூஸ் ஆடி நீனே. அவ எதுக்கடி உன்கிட்ட முதல்ல பங்குக்கு வந்து நிக்க போறா? எந்த விஷயத்துக்கு வந்து பங்குக்கு நிப்பா நீயே சொல்லலாம். எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா தான் சொல்லு. உனக்கு வாங்கி கொடுக்குற நகை ட்ரெஸ் எல்லாம் நீ தான் போட போற, அவளுக்கு வாங்கி கொடுக்கறத அவ போட போறா. இதுல என்ன பங்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. சடங்கு கூட 2 பேருக்குமே தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எதை வச்சு அவ பங்குக்கு வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இந்த ட்ரெஸ் நகை இதை பத்தி எல்லாம் நான் பேசல காயத்ரி. உன் கல்யாணத்துல எல்லா விஷயத்தையும் நீ தனியா அனுபவிச்சல, அந்த மாதிரி நானும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் என்னதான் பார்க்கணும், எல்லாரும் எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணணும். அவளுக்காகலாம் யாரும் எதையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். ஓ, இதான் பிரச்சனையா? உனக்கு அவ மேல பொறாமையா இருக்குல்ல? இதுக்கு பேர் பொறாமையெல்லாம் கிடையாது. என் கல்யாணத்துல நான் மட்டும்தான் ஸ்பெஷலா இருக்கணும், அவ்வளவுதான். ஓ அப்படி. சரி, இந்த ஸ்பெஷலுங்கிறியே, அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்பெஷல்னா என் கல்யாணம் அன்னைக்கு எல்லாரும் என்னை பற்றி தான் பேசணும். என் ட்ரெஸ்ஸை பற்றி, என் மேக்கப்பை பற்றி, அப்புறம் என் ஹேர் ஸ்டைலை பற்றி எல்லாரும் என்னை பற்றி மட்டும்தான் பேசணும். அதுவும் இல்லாமல் இப்போ வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனாங்கன்னா saree எல்லாம் எடுப்பாங்கல்ல. உனக்கே தெரியும், நம்ம குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஒன்றா தான் ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவாங்க, நகையாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது எனக்கு வர வேண்டிய நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் அவள் எடுத்துக்கிட்டானா, அவள் செலக்ட் பண்ணிட்டானா, அப்போ எனக்கு பெஸ்ட்டான ட்ரெஸ் கிடைக்காதுல்ல. அப்புறம் நகையாக இருந்தாலும் அப்படிதான், என்னை விட பெஸ்ட்டான நகையெல்லாம் அவள் எடுத்துக்கிட்டானா அப்போ எனக்கு கிடைக்காம போயிடும்ல. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சடங்குக்கெல்லாம் எனக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கணும்ல. சங்கீத், மெஹந்தி, ஹல்தி, இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் எனக்கு பெஸ்ட்டான ட்ரெஸ் கிடைக்கணும். அது எல்லாத்துலேயும் அவளே பெஸ்ட்டாக இருந்துட்டானா அது நல்லா இருக்காதுல்ல. ஆனால் எல்லாத்தையும் அவளே எடுத்துக்கிட்டானா என்ன பண்ணுறது பெஸ்ட்டான ட்ரெஸ் எல்லாம்? ஆனால் நல்லா கதை விட்றல, எல்லாம் அவளே பெஸ்ட்டாக எடுத்து பண்ணு. இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற மணி. ஒரு தீபாவளி ஷாப்பிங்கு, ஒரு பொங்கல் ஷாப்பிங்னு நம்ம கடைக்கு போகிறப்ப நந்தினி ஆசாசியாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தா அது உனக்கு கண்ணு பொறுக்காமல் எத்தனை நாள் பின்னாடியே நாய் மாதிரி போய் நின்று பிடிங்கிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை. எனக்கே நல்லா தெரியும்டி. ஏன் ரீசெண்டாக இந்த பொங்கல் ஷாப்பிங்கில் கூட நீ அதை தானடி பண்ண? அவள் எடுத்த சுடிதாரை பிடுங்கல நீனு. கேவலமான ஜென்மண்டி நீனு. அவள் போய் பெஸ்ட்டாக எடுத்துப்பாளாம் எல்லாத்தையும். மூஞ்சியை பாரு. அவள் எடுக்கணும்னு நினச்சாலும் நீ எடுக்க விட மாட்டடி சனியனு. இந்த கல்யாணத்துக்கு அவள் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே கூடாது. ஏன்னா அவளுக்கு தான் எதுவுமே பெஸ்ட்டாக கிடைக்காது. உன் கூட சேர்ந்து கல்யாணத்தை நடத்திக்கிட்டா. சீ, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல போடிங்கிறது. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சதால தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். கூட உயிருக்கு உயிராக பழகுற ஃப்ரெண்டுங்க மேலேயே இந்தளவுக்கு பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வச்சுட்டு இருக்க பத்தியா? நீ எல்லாம் சரியான கேவலமான ஜென்மண்டி. ஏண்டி நந்தினி என்னடி வெளியாளியாடி கல்யாணம் பண்ண போறா? உன் சொந்த அண்ணனை தானடி கல்யாணம் பண்ண போறா? நம்ம வீட்டுக்கு தானடி மருமகளாக வர போறா? நம்மளுக்கு அண்ணியா வர போறாடி. இந்த கல்யாணத்தை இன்னும் கேட்டால் நம்ம தாண்டி முன்ன நின்று நடத்தணும். நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும்டி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம். ஆனால் நீ என்னடான்னா அப்படி பொறாமையில பொங்கி சாவர. சத்தியமாக சொல்கிறேன்டி, உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வையேன், இந்த கல்யாணத்தை நான் தலை மேலே தூக்கி வச்சுட்டு நடத்திருப்பேன்டி. என்னை பற்றி கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டி. எனக்கு எதுவும் பெஸ்ட்டாக கிடைக்கணும்னு கூட நினச்சிருக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கு வர அண்ணி எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும், அவளுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கணும்னு நான் எல்லாத்தையும் முன்னே நின்று பண்ணியிருப்பேன்டி. நீயாலாம் இருக்கியே, என்ன மட்டமான ஜென்மமாக இருக்குடி. சீ, அவள் சந்தோஷம் என்ன கல்யாணம் பண்ணுறா, நம்ம வீட்டுக்கு அண்ணியா வரா. இதை எல்லாத்தையும் தாண்டி அவன் நம்மளுக்கு ஃப்ரெண்டுடி. நான் உன் லைஃப்பில் வந்ததுக்கு முன்னாடியிலேருந்தே அவள் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கா. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தானே விழுந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவன் மேலே எப்படி உனக்கு இவ்வளோ பொறாமல் வளர்ந்துருக்கு? என்னால் அதை தாண்டி ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஆனால் சத்தியமாக இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், ஒட்டஞ்சு போயிடுவாடி அவள். பாரு, சும்மா இப்படி எல்லாம் பேசி எனக்கு கெட்டவள ஆக்காதனா. எனக்கு எல்லாம் பெஸ்ட்டாக வேணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அவன் மேலே பொறாமையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. உன் மண்ணு கதையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுன்னு. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அன்றைக்கி அந்த கேக்கு விஷயத்திலே பார்த்துட்டேன். மாமா வாங்கிட்டு வந்த கேக்கை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நந்தினிக்கு கொடுக்க போனேன். உனக்கும் கொடுத்தேன். ஆனால் நந்தினிக்கு அந்த பங்கு போயிடக்கூடாதுன்னு நீ அதில் வந்து பங்கு கேட்டு அதை நான் தர முடியாதுன்னு சொன்னதும் அந்த கேக்கு பிளேட்டை என் காலிலே போட்டு உடச்சல்ல. அப்போவே எனக்கு புரிஞ்சுதுடி, நந்தினி மேலே உனக்கு ஏதோ ஒரு பகை இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு. ஆனால் அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கோன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடி. ஏன்னா நீ இந்தளவுக்கு மோசமானவளாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே, எனக்கு ஒன்றும் அவன் மேலே எந்த பகையும் இல்லை. நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல இடத்த காலி பண்ணி. நீ போறண்டி. ஆனால் நீ உன் வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காயிரு கல்யாணம் முடிகிற வரையும், சரியா? தேவையில்லாமல் இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. மனோஜ் அண்ணன் மேலே பாலை ஊற்றுனது, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுனதுன்னு இதோட எல்லாம் இப்போவே முடிஞ்சு போனோம். அதை விட்டுட்டு நந்தினிக்கிட்ட போய் ஏதாவது கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெய்யி, உன் வாயை கிழிச்சு தைச்சிருவேன் சொல்லிட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடி, அதெல்லாம் உண்மையாயிராது. அவளுக்கு தான் ஏன் மேலே போறாம, அவள் தான் ஏன் சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி கேவலமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அவள் தாண்டி கேடு கேட்டவ, நான் இல்லை. என்ன இவ அழுதுகிட்டு இருக்கா? ஒரு வேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? நந்தினி, என்னாச்சுடி? மணி பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். சரி விடுடி, அதுக்கு போய் எதுக்கு அழுற? உனக்கு தான் தெரியும்ல அதை பற்றி, விடு.
தெரியும் தாண்டி, ஆனா இந்த அளவுக்கு தெரியாது. அவ என் மேல இந்த அளவுக்கு மோசமான என்ன மடி வச்சிருப்பா. எல்லாமே எனக்கு தான் பெஸ்டா வேணும்னு நான் நினைப்பேனாடி. என்னடி பேசுறா அவ? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுறா? அதை தாண்டி நானும் அதுக்கிட்ட சொல்லி புரிய வச்சேன். ஆனால் எங்கே அது எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ விடு, நீ அழாத முதல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்லடி. இந்த என்கேஜ்மெண்ட்டை வேணாம் சொல்லு நந்தினின்னு சொன்னா கூட நான் சொல்லியிருப்பேனேடி. அதை விட்டுட்டு என்னை பற்றி என்னென்னமோ பேசுகிறாளேடி அவ. விடு நந்தினி, அந்த நாய் என்ன வேணாலும் பேசிட்டு போகுது. நீ அதை பற்றியெல்லாம் கண்டுக்காத. உனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கடி. நீ கொஞ்சம் செல்ஃபிஷாக உனக்காக யோசியேண்டி. நீ அந்த நாய்க்காகலாம் விட்டு கொடுக்காதடி. நீ ஏற்கனவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்க அந்த நாய்க்காக. இனிமேல் நீ எதையும் விட்டு கொடுக்காத. நான் சொல்கிறத கேள் நந்தினி. இங்கே பாரேன், எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்துலேருந்து பின் வாங்கிறாதடி. என்கேஜ்மெண்ட்டும் நடக்கணும், கல்யாணமும் நடக்கணும். அதுக்காகலாம் நீ விட்டு கொடுக்க தேவையில்ல. எப்படி என்னால் நிம்மதியாக கல்யாணத்தை பண்ணிக்க முடியும்? நீயும் சொல்லு. என்னை பற்றி என்னென்ன பேச்சு பேசியிருக்காடி அவ? எனக்கு தெரியும்டி, மதியமே தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு நடக்கிற என்கேஜ்மெண்ட்லேயும் கல்யாணத்துலேயும் அவளுக்கு விருப்பமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. எப்போ சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எழுந்து போனாலோ அப்போவே முடிவு பண்ணேன் இதுக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கேவலமான காரணம்லாம் அவள் வச்சிருப்பான்னு நான் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்கலடி. அந்த கேவலமான காரணம் எல்லாமே மணியோட கெட்ட எண்ணம் மட்டும்தாண்டி. அதுக்காகலாம் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத தயவு செஞ்சு. மற்றவங்களோட சந்தோஷத்தை பாரு, உன்னோட சந்தோஷத்தை பாரு, அண்ணனோட சந்தோஷத்தை பாரு. இப்படி எல்லாரோட ஹாப்பினஸையும் கெடுத்துட்டு அந்த சனியனுக்காகலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கடி. இப்போவே எல்லா வேலையும் பிரிச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு மண்டபத்துக்கு காசு கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்காங்கெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா? சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கடி. அதுவும் இல்லாமல் சந்தோஷம் என்ன, அவர் இன்னைக்கு காலையில் என்ன சொன்னார், 28ஆம் தேதி இல்லை நாளைக்கே கூட என்கேஜ்மெண்ட்டை வைங்க, நான் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. அந்த மாதிரிலாம் அண்ணன் ஓப்பனாக பேசினது இல்லைல்ல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நந்தினி. சந்தோஷ் அப்படி பேசுவாருன்னு நானுமே எதிர்பார்க்கலடி. அப்பாலேருந்து மாமாங்கள்லேருந்து எல்லாருமே என்கேஜ்மெண்ட்டை பற்றி என்கிட்ட தான் கேட்டாங்க. பண்ணிக்கிறியாமான்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அவர் உடனே ஓகே சொல்லிட்டாரு. நாளைக்கே இருந்தாலும் ஓகேன்னு சொன்னார். அதுக்கப்புறமும் நான் ஓகே சொல்லலைன்னு வையேன், நல்லா இருக்காதுடி. அதனால தான் நான் ஓகே சொன்னேன். இல்லைன்னா மணிக்காக நான் இதை விட்டு கொடுத்துருப்பேன்டி. காலையிலே விட்டு கொடுத்துட்டு இருப்பேன். காலையிலே விட்டு கொடுத்துருப்பியா? அப்போ அவள் இப்படியெல்லாம் யோசிப்பான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமாடி? இந்தளவுக்கு அவள் என்னை பற்றி மோசமாக நினைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சது என்னென்னா, மணி அவளோட கல்யாணத்தில் அவள் ஸ்பெஷலாக இருக்கணும்னு ஆசைப்படுவான்னு நினச்சேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லாரும் அவளுக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு அவள் ஆசைப்படுவா. அவ்வளோதாண்டி நான் நினச்சேன். மற்றபடி எல்லா பெஸ்ட்டான விஷயத்தையும் அவகிட்ட இருந்து நான் பிடுங்கிடுவேன்னு நினச்சா பற்றியா? அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குடி. இவ்வளோ தாண்டி டிஃப்ரென்ஸு உனக்கும் அவளுக்கும். உன்னை போய் புரிஞ்சுக்காம போயிட்டா பற்றியா அவ? ச்சே, சரி விடுடி. ஆனாலும் இப்போவும் சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஒரே மடையில் 2 கல்யாணம் நடத்தி காட்டுறோண்டி. அவ்வளோதான். அந்த சனியை எதை வேணான்னு நினச்சிட்டு போகுது. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. அதோட கேவலமான எண்ணம் தெரிஞ்சு போச்சுல்ல உனக்கு. அதுக்காகலாம் நீ விட்டு கொடுத்து போவாத. நீ மற்றவங்களோட சந்தோஷத்தை பாரு, அண்ணனோட சந்தோஷத்தை பாரு, அவ்வளோதான். நீ எவ்வளோ சொன்னாலும் என் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குடி. மனசில் இவ்வளோ சங்கடத்தை வச்சுக்கிட்டு எப்படி என்னால் சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணிக்க முடியும்? அதையெல்லாம் குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடு நந்தினி. நீ அண்ணனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுற, அண்ணன் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறாரு, அதை பற்றி மட்டும் யோசிடி. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேருமே ஹாப்பியாக இருங்க. ஏற்கனவே அண்ணனுக்கு முன்னாடி ராகுலுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ மணிக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்படி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா அண்ணன் இப்போ தாண்டி கல்யாணம் பண்ணிப்பாரு. இப்போ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குல்ல. சீக்கிரமாக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருடி. அழகாக உன்ன மாதிரி அவரை மாதிரி புள்ளியை பெற்றுக்க. புள்ளையை பெற்றுக்கவா? அந்தாலேயே என்னால் சமாளிக்க முடியல. இதில் புள்ளையை பெற்றுக்கிட்டு ஓடி அதெல்லாம் சீக்கிரமாக பெற்றுக்க முடியாது. அப்போ என்னையோ ராகுல மாதிரி 1 வருஷம் கழிச்சு பெற்றுக்கோ. ஆக மொத்தத்தில் பெற்றுக்கோ. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கோ. என்னை விட்டா இன்னைக்கே அவரை கல்யாணம் பண்ணி. ஆனால் எனக்கு மணியை நினச்சா கஷ்டமாக இருக்குடி. அது கிடைக்குதுரி பொமேரி என்னாயி. நீ விடு. நீ அண்ணனை பற்றியும் உன்னை பற்றியும் மட்டும் யோசி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் ஹனிமூனுக்கு போகணுன்னு யோசி. அதுக்கப்புறம் எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுங்கிறத பற்றி மட்டும் யோசிடி. வர இதையும் யோசிக்காத. அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியடி. அழுதுகிட்டே சிரிடி என் செல்ல குட்டி. சரிடி. சந்தோஷம் இப்படி தான் மேலே கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தார் தெரியுமா? இதெல்லாம் வேற நடந்துச்சா? மேலே பாரு, கேடிங்க தான் 2 பேரும். அவரு தாண்டி கட்டி பிடிக்க சொன்னாரு, நான் ஒன்றும் சொல்லல. சரி விடு. ஆக மொத்தத்தில் கட்டி பிடிச்சிட்டீங்கல்ல, அவ்வளோதானா இல்லை வேற எதனா நடந்துச்சா? 2 தடவை தலையிலேயே கிஸ் கொடுத்தாருடி. அவ்வளோதானா? சே, வெக்கமே இல்லைல்ல உனக்கு? ராகுலோட பொண்டாட்டியை பற்றி வெக்க இருக்கான்னு கேட்குற பத்தியா? அதுவும் சரிதான். அவனும் ஒரு மானங்கிட்ட பையன், வெக்கங்கிட்ட பையன். அதேதான். ஆனா அவன்கிட்ட இதெல்லாம் சொல்றாதுன்னா உடஞ்சு போயிடுவான். சரி சரி சொல்லலை. ஆனால் நீ எந்த கிறுக்குத்தனமான முடிவும் எடுக்காம நான் சொன்னதை மட்டும் பண்ணு, சரியா? சரிடி.